அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நம்ம சேனல்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லோட லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பாக்ஸ் ஃபுல் கிட் எல்லாமே சேர்ந்து வந்தது தான். இது பேக் இருக்கு. இதுக்கு முன்னாடி லேப்டாப் வந்து லெனோவோல திங்க்பேட் E14 சீரிஸ் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லில i5ல 8th ஜெனரேஷன் லேப்டாப் அதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆட் வந்து இதுக்காக தான். இதோட உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ryzen 5ல லேட்டஸ்ட் மாடல் தான். இப்போ வந்து டெல்லில இப்போ விட்டுருக்காங்களா, இதோட மாடல் நம்பர் சொல்லிடுறேன். டெல் இன்ஸ்பிரான் சீரிஸ்ல 3530 ஒரு மாடல். 15.6 இன்ச் டிஸ்பிளே, நல்ல ஒரு வைட் டிஸ்பிளே அண்ட் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் டிஸ்பிளேவா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்ல ஸ்லிம்மான டிஸ்பிளே. இதோட கேமரா கிளாரிட்டி, அப்புறம் இதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே குவாலிட்டி, அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டெல் இன்ஸ்பிரான் 15 இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் விடுவாங்க, ரைசான் விடுவாங்க. யூஸ்வலாக வந்து இன்டெலை விட கொஞ்சம் ரைசான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரைசான் சீரிஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்குவாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதிலே போட்டுவாங்க பாருங்க. இப்போ சொன்ன மாதிரி 15.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வெப் கேமரா அது கொஞ்சம் அட்வான்ஸானது தான். 3 ஸ்லைடட் நேரோ பார்டர்ஸ், அதாவது நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக ஒரு ஆட் இது பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய ஆக்சுவலாக வந்து பழைய டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ஸிலே பார்த்தீங்கன்னா உள்ள அகலமாக கொடுத்துருவாங்க. ஸோ தட் டிஸ்பிளே ரொம்ப சின்னதாக இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க பாருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. நல்ல ஒரு பெரிய லேப்டாப்பு வித் நியூமரிக் கீபோர்டோட இருக்கும். கீபோர்டு எல்லாமே சேர்த்து ஆக்சுவலாக 15.6 இந்த நியூமரிக் கீபோர்டு இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா Ryzen 5ல வந்து 7000 சீரிஸ். சொல்லப்போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Ryzen 5ல வந்து பார்த்தீங்கன்னா 3000 சீரிஸ் இருக்குது, 3400 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 5000 சீரிஸ் வரும். 7000 சீரிஸ்ன்றது சொல்லப்போனால் i5ல உங்களுக்கு வந்து ஒரு 13th ஜென்ரேஷன் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 3000 சீரிஸ், அப்புறம் வந்து 3000 சீரிஸ் 5000 சீரிஸ் தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நார்மலான இதாக இருக்கும். இதோட இது பார்த்தீங்கன்னா 7000 சீரிஸ்னால உங்களுக்கு அட்வான்ஸ் கிராஃபிக்ஸ் இருக்கும். இதோட ஸ்பெக் காட்டிடுவாங்க. இது வந்து ப்ராசஸர் என்ன பார்த்தீங்கன்னா சார் ஒரு 5 மினிட்ஸ். சிபி பார்த்தீங்கன்னா Ryzen 5ல 7520 வித் ரேடியன் கிராஃபிக்ஸ். அப்புறம் மெமரி பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது. அப்புறம் எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா NVMe 512GB NVMe கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. NVMe மைக்ரான் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒய்ஃபை ப்ளூடூத்னா கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கும். உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இருக்கும் பாருங்க. ரியல் டெக் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரேடியன் கிராஃபிக்ஸ், இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் பாருங்க. ஆன்போர்ட் கிராஃபிக்ஸ் வந்து 0.5GB இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4GB கிட்ட இருக்குது. டோட்டலாக ஆன்போர்ட் கிராஃபிக்ஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கிராஃபிக்ஸ். AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதோட ரேட்டு இதோட பில்லு எல்லாமே காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாக்ஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது. ஆக்சுவலாக பேக் வேணும்னா எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் வரும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட இது பாருங்க, ஒரிஜினல் சார்ஜர். ஆக்சுவலாக பாக்ஸ் கொடுக்குறன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் தனியாக வரும் உங்களுக்கு. பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட பில்லு இருக்குது காமிச்சிருங்க. இது பாருங்க, டெல்லோட ஒரிஜினல் சார்ஜர் தான். 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பில் பூர்விகாவில் வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 or 2 months தான் ஓல்டு. இதோட பில்டோட டேட் பார்த்தீங்கன்னா 5th of May 2025. அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனில் வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் கரெக்டாக 2 மாதம் ஆகுது. 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 40,000 வாங்கியிருக்காங்க. இந்த 40,000 இது ஆக்சுவலாக 2 months ஓல்டு. எவ்வளோ ரேட் கம்மி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 28,500 28,500 ரூபாய்க்கு டெல் இன்ஸ்பிரான் 15 கொடுக்குறோம். இன்னும் வாரண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year ஃபுல் கம்ப்ளீட். 1 yearல 2 months மட்டும் மைனஸ் பண்ணால் அரௌண்ட் 10 months வாரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் அந்த SSD ஸ்டோரேஜ், ரேமுக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து 2 to 3 years வாரண்டி கொடுப்பாங்க. ஆனால் கம்பெனி ஆன்சைட் வாரண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 10 months வாரண்டி இருக்குது. 1 yearல 2 months மட்டும் மைனஸ் பண்ணி சூப்பரான ரேட்டு தான். இது சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஒரு 2 months ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 13,000 to 15,000 ருபீஸ் கம்மியாகுது. 40,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 28,500 ருபீஸ் தான் கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு தான். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட லேப்டாப் வரது ரொம்ப அபூர்வம் தான். இது மாதிரி நம்ம யூஸ்டு லேப்டாப் நிறைய போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இது தான். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு லேப்டாப் செகண்ட்ஸுக்குலாம் சேனலையும் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.